ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் கோகுல் சார் இந்த மாதிரி வச்சுருக்கேன் தெரியும் பார்த்துருக்கேனே சொல்கிறாரு. எனக்கே ஷாக்கு. அவர் ஒரிஜினலாக சொல்கிறாரா இல்லை வேறு யாரோ நினச்சி சொன்னாரா எனக்கு தெரியல. பட் கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹாய் கைஸ், இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸ்க்கு தான் போகிறோம். அங்கே நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு பிச் டேக் வந்து சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க 50+ இன்வெஸ்டர்ஸ் வராங்க. எல்லாம் பெரிய பெரிய ஏஞ்சல் லெவல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஏஞ்சல் லெவல் இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி நம்ம இன்றைக்கி நம்மளோட ப்ரெசன்டேஷனை பண்ண போகிறோம். ஸோ அதுதான் அப்படியே ஒரு லாகாக காட்டலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு மாதிரி எனக்கும் பரபரப்பாக தான் இருக்குது. பிபிடிலாம் ரெடி பண்ணி பிச் டேக் பண்ணி அப்லோட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. நானும் அந்த டிக்கெட் வாங்கிட்டேன். இப்போ போயிட்டு அங்கே எப்படி இருக்க போகிறது, எத்தனை பேர் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முடிஞ்சளவு நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ண ஒரு நல்ல ஆப் ஐடியா வச்சுருக்கேன். அது அவங்க பிடிச்சிருந்தா நமக்கு எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் வருதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ட்ரெயின் கிளம்பும் போது அப்படியே கிண்டி போயிட்டு அங்கேருந்து மாறி தான் போகணும். ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிதா இல்லையான்னு சொல்லிட்டு கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இல்லைனா நமக்கு என்ன லேர்னிங் இருக்குது, நம்ம இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ண ஒரு லேர்னிங்காக இருக்கும்ல, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஆரம்பிக்கலாமா? லைஃப்பில் எல்லாருக்கும் முக்கியமான நாள்னு ஒரு சில நாள் இருக்கும், கரெக்டாக? அந்த மாதிரியான ஒரு நாள் தான் எனக்கு இந்த நாள். 10:30 மணிக்கு தான் ட்ரெயின். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னைக்கு சண்டேனால அவ்வளோவா கூட்டம் இல்லை. கூட்டம் இருந்தால் அவ்வளோதான். சரி கைஸ், ஐஐடியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்லுவோம். கூடிய சீக்கிரம் ஐஐடி வரை நம்ம ரீச் ஆகிறோம். கைஸ், அந்த ட்ரெயின் தான். இதானடா பீச்சு. இன்னைக்கு கூட கூட்டமாக தான் இருக்குது. அந்த கூட்டத்தில் எப்படியோ ட்ரெயின் ஏறி பிபிடியில் என்னென்னலாம் பேசலான்னு சொல்லிட்டு சைட் பை சைட் மனசில் யோசிச்சுட்டு சில வேடிக்கை பார்க்குற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அண்ட் தென் கிண்டிக்கு வந்துட்டு கிண்டிலேருந்து அகைன் பஸ் ஏறணும். ஸோ திரும்ப பஸ் ஏறி நம்ம வந்து அப்போ வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் பிபிடியில் என்ன பேசலாம், என்ன ப்ரெசென்ட் பண்ணலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லலான்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு அதை பற்றி பேசிவிட்டு அப்படியே ஒரு வழியாக ஐஐடி மெட்ராஸ்குள்ளே என்ட்ரானோம். பட் அப்போ எனக்கு தெரியாது அங்கே தான் பல அன்எக்ஸ்பெக்டடான சம்பவம் நடக்க போகுதுன்னு. கைஸ், இப்போ ஐஐடிஎம் ரிசர்ச் பார்க்குக்கு வந்துட்டோம். பயங்கரமாக இருக்குது. இப்போ டிக்கெட்டை காமிச்சு உள்ளே போனோம். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்கே நடக்குதுன்னு தெரில, அந்த ரூம் தான் தேடிட்டு இருக்கோம். பார்ப்போம். கைஸ், செம்மையாக இருக்குது இடமே. அப்படியா? அவா பேரெல்லாம் கேட்க ஓப்பன் பண்ணுறா டிக்கெட் சார். திஸ் ஃபங்க்ஷன் இன் விச் D7th ஃப்ளோரா? தேங்க்யூ. நம்ம இப்போ கெஸ்டடா கைஸ். இப்போ டி பிளாக்கு 7th ஃப்ளோருக்கு போனோம். இது இருக்குது கைஸ், இங்கே இருக்குது கைஸ். இங்கே பேனர் பாருங்கள், ஃபவுண்டர் எக்ஸ் பேனர். கடையே பார்த்துட்ருக்காங்க. இங்கே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்போமா? ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குன்னு கைஸ். இப்போ வந்துட்டோம், 7th ஃப்ளோர் போகணும். கைஸ், இப்போ இந்த
இந்த ஐஐடி மெட்ராஸ் பார்க்குக்கு வந்துட்டோம். மேலே தான் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கீழே வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸோடு இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னு. ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கப்போதே இது எடுத்துகிட்டு வந்தது. கிட்டத்தட்ட 1959 அவர் ஜெர்மனி போகிறப்ப இந்த மாதிரி ஒரு பில்டிங் நமக்கு இல்லையா, அங்கே போய் நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்துருக்காரு. அது மாதிரி இங்கே எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு ஜெர்மனி கூட ஒப்பந்தத்தை போட்டு இங்கே ஆரம்பிச்சது அந்த ஐஐடி மெட்ராஸ். ஸோ அதுக்கப்புறம் நிறையா வந்து இப்போ ரிசர்ச் பார்க்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகுது. இந்த ரிசர்ச் பார்க் எதுக்குன்னா அகாடமிக்கில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறோம்ல, அதையும் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரி லெவலில் மாற்றணும். அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு பிரிட்ஜாக தான் இது ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து நிறையா ஸ்டார்ட் அப் சமிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா பேனர்ஸு, நிறையா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னென்னலாம் நடக்குது, ஆப் டெவலப்மெண்ட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க, மிஷின் லேர்னிங்லேயும் நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமாக ரோபோட்டிக்ஸ்லாம் நிறைய பேர் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் போய் வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்குனா பேச முடிஞ்சால் பேசுவோம், யாருனா இன்டர்வியூ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். பட் இதுதான் ஹிஸ்ட்ரி. ஸோ இதுக்காக ஆரம்பித்தது இன்றைக்கி இவ்வளோ பெருசாக பயங்கரமாக போயிட்டுருக்கு. சரி, ஓகே, அடுத்து என்ன நடக்குது மேலே ஃபங்க்ஷன் போய் பார்ப்போம். ஆடிட்டோரியம் மேலே இருக்குது, பார்த்துட்டு இருட்டாயிடுச்சு டக்குன்னு. Thank you, sir. Actually, business பத்தி கத்துக்க நிறைய பேர் இருந்தாங்க. லைஃப் லெசன் நிறைய சொல்லிட்டீங்க. A big round of applause to CK Kuwait sir, please. And to facilitate the get the man right, the life will become all right. So another first business will become all right. Minna neenga business man you should get it right. Adha romba mukkiyam. Another business vandu thani all thani kedayadu. First all correct aayitaagana for every successful business neenga paathinganalum you will see a very successful entrepreneur neenga paapinga. Another neenga first இப்படி இந்த ஆடிட்டோரியத்தில் நேச்சுரல்ஸோட ஃபவுண்டர் குமாரவேல் சார் வந்துட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் என்டர்பிரினர்ஷிப்பை பற்றியும் நிறையா ஷேர் பண்ணார். அது எல்லாமே கேட்கவே ஜாலியாகவும் இருந்தது, நாலேஜபுளாகவும் இருந்தது. ஸோ இப்படி இவர் பேசி முடித்ததுக்கப்புறம் எங்களோட ப்ரெசன்டேஷன் டைம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பேனல் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்த பேனலுக்குள்ளே போயிட்டு அந்த ப்ரொஃபஸர் முன்னாடி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ அப்படி தான் இப்போ நான் பேனலுக்கு வெளியே உட்காந்துருக்கேன். அவங்க கூப்பிட்டோன்னே இப்போ வந்து நம்ம பேனலுக்குள்ளே போயிட்டு நம்ம பிபிடியை ஷேர் பண்ணி ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பிபிடி ப்ரெசென்ட் பண்ணி அதை பற்றி எல்லோரும் நல்லபடியாக பேசி எனக்கு குமாரவேல் சார்கிட்டேயே பேசுகிற அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிது. இன்ட்ரோ கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் கோகுல் சார் இந்த மாதிரி வச்சுருக்கேன் தெரியும் பார்த்துருக்கேனே சொல்கிறாரு. எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. அவர் ஒரிஜினலாக சொல்கிறதா இல்லை வேறு யாரோ நினச்சி சொன்னாரே எனக்கு தெரியல. பட் கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி சொன்னேன் நம்ம ப்ராஜெக்ட் பற்றிலாம் கேட்டேன். இப்படி அன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ப்ரெசன்டேஷனும் நல்லா போச்சு. அண்ட் அவரும் ஆல்ரெடி நம்மளை பார்த்துருக்கேன்னு சொன்னது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதுவரை நம்ம தனியாக ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுக்குறதுக்கு அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயாவது வந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, இந்த ஹாப்பினஸை கொண்டாடணும்ல, உடனே கேண்டீனுக்கு போயிட்டேன். ஒரு வழியாக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு. அவர்கிட்டையும் பேசியாச்சு, நம்ம நேச்சுரல்ஸ் ஓனர்கிட்டே பேசியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவனோட ப்ரெசன்டேஷனும் நல்லா தான் போச்சு. பட் அது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா என் கையில் தான் ஃபோன் வந்து அதை வச்சு தான் ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ அதனால் அது ஷோ பண்ண முடியல. பட் இங்கே பேசியாச்சு. இங்கே சில டீட்டெயில்ஸ் இப்போ டவுட்ஸ்லாம் கேட்கலாம் தான் மேலே போனேன். கேட்டாங்க, யாருமே இல்லை, எதுவுமே கேட்க முடியல யாருக்கிட்டையும். ஸோ அவர் வந்து நிறையா ஸ்டோரி சொன்னார். அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா, அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி நேச்சுரல்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவரோட ஒய்ஃப் தான் ஃபவுண்டராக, இவருக்கும் ஃபவுண்டராக. ஸோ அவரோட ஒய்ஃப் ஃபேமிலி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அவர் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார்.
அவர் ஒய்ஃபும் இவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ச்சைஸ் மாடல்லாம் இவங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரப்போ பயங்கர ஃபெயிலியர் ஆகி அதுக்கடுத்து சென்னையில் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேச்சுரல்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காம்படிஷன் பற்றி நிறையா பேசினார். லைக் அவருக்கு காம்படிஷன் வந்து க்ரீன் ட்ரெண்ட்ஸ் தான், க்ரீன் ட்ரெண்ட்ஸ் இல்லைனா நேச்சுரல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். ஸோ அவரோட ஸ்பீச்சும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது, நல்லாவே போச்சு. அண்ட் இங்கே என்ஜாய்மெண்ட்டும் பயங்கரமாக இருக்குது. இப்போ ஒரு சமோசா மட்டும் சாப்பிட்டுட்டு டைம் ஆச்சுன்னா அடுத்தடுத்து வேலை இருக்குது. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்புறேன். ஆனால் பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் 8 மணி வரை நடக்கும். வேறு யாரோ சிட்டிஸ்லாம் வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெட் கார்பெட்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு வாட்டி எதனா நடந்தால் திரும்ப வந்து நைட் வரை இருக்கணும். பார்ப்போம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுனா கொஞ்சம் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பிளான் இருக்குது. பார்ப்போம் அது என்னன்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக இதை பற்றி சொல்கிறேன், எதுனா அப்டேட் இருந்தால். சரி, ஓகே. எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா பை பாய். டேக் கேர். இப்படி இந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. பட் அங்கே தான் நான் உனக்கு கற்றுக்கிட்டேன், நம்ம ஒரு என்டர்ப்ரினராக நம்ம லைஃப்பை ஓட்டுறப்ப நம்ம விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும். நானே அதுக்கு முன்னாடி நாள் ப்ராஜெக்டில் நிறைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு பயங்கர டிப்ரெஸ்டாக தான் போனேன். பட் அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு என்டர்ப்ரினராக இருக்கீங்களா, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி விடாமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே மாறும். பட் அப்படியே இருந்தீங்கன்னா எதுவுமே மாறாது. ஸோ முடிஞ்ச வரை உங்களோட 100% போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கான நாளாக கிடைக்கும். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், விடாமல் ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ், முடியும்.